ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரோஸோட பேசிக்கான விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். பேசிக் அப்படின்னா மழை டைமில் என்ன பண்ணணும், ரோஸை வந்துட்டு எப்படி இது பண்ணணும் அப்படின்ற பேசிக்கான விஷயத்தை தான் நான் வந்துட்டு இங்கே உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், என்ன நான் பேசிக்கான விஷயங்களை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படி தானே. இங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தில் கண்டினியூஸாக மழைங்க. இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், இந்த டைமில் வந்துட்டு கொஞ்சம் மழை இல்லை, வெயில். ஸோ அதனால் நம்ம வீடியோ எடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கேன். நீங்கள் பார்த்தங்க அப்படின்னா எல்லாம் இங்கே பாருங்கள், ஃபுல்லுமே இன்னுமே அந்த மழையோட இது மாறவே இல்லை, அப்படியே ஃபுல்லும் ஈரமாக தான் இருக்குது, பார்த்துருப்பீங்க. சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ பேசிக்கான மழை டைமில் என்ன அப்படின்னா, மழை சரியாக மழை பெஞ்சிட்டே இருக்கும் நேரத்தில் வந்துட்டு ரோஸ் செடிக்கு என்ன பராமரிப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இது பண்ணிகிட்ருக்கீங்க. நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு கேட்குறீங்க. ஸோ ரோஸ் செடி வந்துட்டு எனக்கு நிறைய ஃபங்கஸ் ப்ராப்ளம் வருது, நிறைய பூச்சி ப்ராப்ளம்ஸ்லாம் வருது. அது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக வந்துட்டு நான் உங்களுக்கு அந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறேன். மழை சீசன்லாம் முன்ன மாதிரி இல்லை இல்லையா? ஸோ எப்போ வேணாலும் வந்துட்டு மழைகள் வர ஆரம்பிக்குது. வெயில் எந்த டைம் வேணாலும் இருக்கும், மழை எந்த டைம் வேணாலும் இருக்கும். ஸோ மாறி மாறி இருக்கிறதுனால நம்மளோட செடியை வந்துட்டு நம்ம தான் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இந்த டைம் எப்போ மழை வருன்றதெல்லாம் சொல்ல முடியாது, கண்டினியூஸ் மழை தான் பெஞ்சிட்ருக்கு. செடிக்கு ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, மழை டெய்லி தான் பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, தொட்டியில் நீங்கள் இந்த ட்ரைனேஜ் ஹோல் இருக்குல்ல, அந்த ஹோல் வந்துட்டு வழியாக உங்களுக்கு தண்ணி போகுதா அப்படின்னு நீங்கள் செடியை பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு பக்கத்தில் முருங்கை மரம்லாம் இருக்கனால அந்த முருங்கை மர கம்பெல்லாம் இதில் அடிக்கடி விழுந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நான் 2 நாளைக்கு 1 டைம்ஸ் வந்துட்டு அது பார்த்து தொட்டிக்கு மேலே தண்ணி இருக்கா இல்லையா அப்படின்றதையும் செக் பண்ணிடுவேன். ஸோ மழை டைமில் முக்கியமாக செக் பண்ண வேண்டிய விஷயமே அதுதாங்க. மழை டைமில் ரோஸை வந்துட்டு தண்ணி தேங்கி நிற்கிதா இல்லையான்றதை நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்கள். இயற்கையாகவே வந்துட்டு மழை வர்ற டைமில் வந்துட்டு இயற்கையாக நம்ம வந்து எந்த இதையுமே இந்த டைமில் பண்ண முடியாது, ஓகேங்களா? பூச்சி தொல்லை வந்துட்டு கண்டிப்பாக மழை டைமில் வந்துட்டு தான் இருக்கும். ஸோ அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு ரொம்ப இது ஆகாமல் நம்மளால் பார்த்துக்கிறலாம். ஸோ ரோஜா செடியை முடிஞ்ச அளவுக்கு கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கணும் மழை டைமில். முக்கியமாக மழை டைம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். அந்த ரோஸ் செடி கூட, ரோஸ் செடிக்குன்றது மட்டும் கிடையாது, மற்ற எல்லா செடிகளுக்குமே மழைனா ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு விஷயந்தான் சொல்லலாம். ஸோ மழைனாலே அது வந்துட்டு ரொம்ப இதாகிட்டே இருக்கும். நான் வந்துட்டு இங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தில் மழை பெய்யறதுக்கு முன்னாடி இருந்து ஸோ நான் சில விஷயங்களை பண்ணேன், அதையும் பாருங்கள். மழை பெய்யறதுக்கு முன்னாடியே நான் கட் பண்ணிட்டேன். இங்கே பார்த்துருப்பீங்க நிறைய இடத்துல பாருங்கள், நிறைய இடத்துல கட் பண்ணி விட்டுட்டு இதில் துளிர் விட்டுருக்கு. ஸோ நான் கட் பண்ணி விட்ட கம்பை கூட என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அதையுமே நான் நட்டு வச்சுட்டேன். நட்டு வச்சதுலேருந்தே வந்துட்டு எனக்கு என்ன இருக்குன்னா, நான் அதை சும்மா தாங்க வச்சேன். ஒரு வேளை வருமா என்ன அப்படின்றதுக்காக டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் நான் அதை வச்சேன். வச்ச இடத்துலையே துளிர் விட்டுருக்கு. ஸோ நீங்கள் இதுலேயும் பார்க்கலாம், இதுலேயும் உங்களுக்கு வருது. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு ரோஸ் செடியை வந்துட்டு க்ளீனாக வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே எந்த டஸ்ட்டையும் விடாதீங்க. இப்போ நான் இது பண்ணியிருக்கேன் பார்த்தீங்க, இதெல்லாம் எனக்கு இங்கே மேலே பாருங்கள், மேலே ஃபுல்லு முருங்கை மரம் இருக்கிறதுனால எனக்கு டேரெக்டாக வந்து விழ தான் செய்யும். என்ன தான் நான் க்ளீன் பண்ணி வச்சாலுமே அது விழுந்துக்கிட்டே இருக்கும். ரோஸ் செடிக்கு மட்டும் தொட்டியில் அந்த ரோஸ் செடிக்கு மேலே நம்ம டெய்லி கண்டினியூஸாக மழை பெஞ்சிட்டே அப்படி இருக்குன்னா அந்த ஹோலில் வந்துட்டு நீங்கள் எப்போயும் பார்த்துக்கோங்க. எனக்கு பாருங்கள், இப்போ கண்டினியூஸாக மழை பெஞ்சிட்ருக்குன்னு தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி மழை இல்லை, நைட்டு ஃபுல்லாக சரியான மழை. நீங்கள் அதை நல்லா பார்க்க முடியும். அதுக்கு மேலே பாருங்கள் ட்ரைன் ஆகி எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி முக்கியமாக இன்றைக்கி வச்சுக்கோங்க. இந்த டஸ்ட்டெல்லாம் நான் இப்போ க்ளீன் பண்ணிடுவேன். ஸோ இந்த டஸ்ட்டெல்லாம் க்ளீன் ஆகிட்டு அப்படின்னா எப்பயுமே சுத்தமாக பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. இந்த கம்பெல்லாம் வந்துட்டு அந்த மேலே அப்படி சின்ன சின்ன புல்லுகள்லாம் இருக்குல்ல தொட்டியில், அதெல்லாம் எப்பயுமே நீட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி செடிகளெல்லாம் வளர விடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ரோஸ் செடியை வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அது எவ்வளோக்கு எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு ஃபங்கஸ் வந்துட்டு அட்டாக் பண்ணாது. ஸோ நீர் தேங்கி இருக்காமல் முக்கியமாக பார்த்துக்கோங்க. ரோஸ் செடியில் வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அந்த தொட்டி இருக்குல்ல, இந்த பாட்டு அந்த மண் கலவையெல்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடியே ஓடு அல்லது செங்கல் அல்லது கல் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இதெல்லாம் அந்த மண்ணுக்கடியில் வச்சுருங்க. மண்ணுக்கடியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா மண்ணை போட்டு செடியை நட்டு வைங்க. செடியை நட்டு வைக்கும் போது சாணாங்கினா அந்த மாட்டு சாணம்,
காஞ்சது நல்லா காஞ்சதாக இருக்கணும். அது கூட வந்துட்டு வேப்பம் புண்ணாக்கு இதெல்லாம் போட்டு நீங்கள் வைங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த வேரில் ஃபங்கஸ் வந்துட்டு அட்டாக் பண்ணாமல் இருக்கும். ஸோ அதுக்கு வேண்டி தொட்டியில் உங்களுக்கு அப்படி மேலே தண்ணி தேங்கி இருக்குது அப்படின்னா அந்த ஹோல் வழியாக நீங்கள் கீழே என்ன பண்ணணுன்னா, இதை நம்ம அப்படி தூக்கிட்டு கீழே அந்த ஹோல் இருக்குல்ல, அந்த ஹோலுக்கு வந்துட்டு கீழே அந்த கம்போ ஒரு குச்சியை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும், அதை குத்தி விட்டு பார்க்கணும். ஓகேங்களா? குத்தி விட்டு அந்த தண்ணி போகுதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சரியாக பார்த்துக்கணும். அந்த குத்தும் போது என்ன பண்ணணும்னா, வேர் வந்துட்டு எந்த ஒரு பாதிப்புமே இல்லாமல் குத்தி விடணும். ஓகேங்களா? ஸோ வேருக்கு எந்த ஒரு டேமேஜும் ஆயிடக்கூடாது. ஸோ சைடில் இருந்து நீங்கள் அப்படியே குத்தி விட்டிங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் போயிடும். மண் எப்பயுமே உங்களுக்கு லூஸாக தான் இருக்கணும். மண் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப லூஸாக இருக்கணும். இந்த மாதிரி வேஸ்டேஜெல்லாம் வந்துட்டு இந்த செடிக்கு மேலே போட்டு வைக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணிடுங்க. இங்கே பார்த்தீங்களா? ஸோ எனக்கு அந்த முருங்கை மரம் இருக்குது, ஏன்னா இந்த பூ லீஃபெல்லாம் விழுந்துகிட்டே தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அதை எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிடுங்க. க்ளீனாக வச்சுக்கோங்க. மண் வந்து லூஸாக தான் இருக்கணும். மண்ணை வந்துட்டு இப்போ வெயில் படுது பார்த்தீங்களா, வெயில் இப்போ ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் இருக்குன்னா சுற்றி இருக்க மண்ணெல்லாம் தோண்டி விட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதை க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா தான் எப்போயுமே வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. மண் எதுவும் பிரச்சனையாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களோட ரோஸ் செடியில் வந்துட்டு மண்ணுக்கு மேலே அந்த தண்ணி தேங்கியே நிற்கிது அப்படின்னா அந்த மண் ஒன்று என்னவாக இருக்குன்னா, இந்த பாருங்கள், இந்த எண்ணெய் தான் தண்ணி ஊற்றினாலும் ஈரமாயிட்டு தான் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி அந்த மலைக்கு வந்துட்டு சேத்து மண் அப்படின்வாங்க. அந்த சேத்து மண் மாதிரி தான் இருக்கும், லூஸாக இருக்காது. ஒரு மாதிரி இந்த மண்ணோட இதெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி கட்டியாக தண்ணி தேங்கியே இருக்கும். இப்போ நீங்கள் அதை நல்லா பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் உரம் போட்ட அந்த இது மழைக்கு முன்னாடி நம்ம உரம் போட்டதுனால அந்த மாதிரி வந்திருக்கு. அந்த மாதிரி மண் அப்படி தண்ணியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் உடனடியாக பாட்டை மாற்றிடுங்க. அதுதான் உங்களுக்கு பெட்டரான ஆப்ஷன். அதே மாதிரி லீஃபில் இங்கே பாருங்கள், இந்த லீஃப் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி லீஃப் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி லீஃபெல்லாம் வச்சுருக்காதீங்க. இதை உடனே வந்துட்டு என்ன பண்ணிடுங்க, ரிமூவ் பண்ணி நீங்கள் டஸ்ட்டெல்லாம் போட்டு எரிப்பீங்க இல்லையா, அதிலேயே போட்டு எரிச்சிருங்க. ஓகேங்களா? ஸோ எனக்கு இங்கே தான் டஸ்ட்டெல்லாம் எரிக்கிறதுக்கான இடம் இருக்கனால நான் அங்கேயே கீழே போட்டுட்டேன். கீழே வந்து கூட்டி நீட்டாக்கி நாங்கள் எல்லாத்தையும் எரிச்சிடுவோம். அதே மாதிரி மழை டைமில் இந்த மாதிரி லீஃப் இருந்ததுன்னா, க்ரீனில் பார்த்தீங்களா, இந்த மாதிரி லீஃப் இருந்தது அப்படின்னா இதையுமே நீங்கள் எடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு செடியில் இப்படி ஃபங்கஸ் வர்றதுக்கூடிய ஒரு இதெல்லாம் வைக்காதீங்க. அந்த லீஃபெல்லாம் உடனே ரிமூவ் பண்ணிடுங்க. அதுதான் நல்லாயிருக்கும். இந்த லீஃபெல்லாம் வந்துட்டு இப்படி இருக்கிறத உடனே ரிமூவ் பண்ணி தள்ளிவிடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ரிமூவ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்துட்டு ரோஸ் செடியை வந்துட்டு கேர்ஃபுல்லாக வச்சுக்க முடியும். ஸோ அது வரைக்கும் எந்த ஒரு ஃபங்கஸ் அட்டாக் எந்த ஒரு இதுவும் பண்ணாது. இப்போ கட் பண்ணி விட்டதில் இருந்து தான் பார்த்தீங்களா துளிர் விட்டு உங்களுக்கு அழகாக 3 பட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இங்கேயும் உங்களுக்கு திழுத்து வந்துட்டுருக்காங்க. இன்றைக்கி மழை இல்லைங்க. மழை இல்லாதனால தான் நான் உங்களுக்கு இவ்வளோ வேகமாக வந்துட்டு வீடியோஸ் எடுத்துகிட்ருக்கேன். அதே மாதிரி ட்ரைனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மழை டைமில் இப்படி இருந்தால் தான் செடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இருக்கும். அப்படியே வைக்காமல் செடியை உடனே மாற்றிடுங்க. ஒரு வேளை உங்கள் மண் தண்ணி தேங்கி இருந்தது அப்படின்னா உடனே மாற்றிடுங்க. தினமும் மழை இருந்தாலும் இலைகள் வந்து பழுத்து காஞ்சி எல்லோ கலரில் இருந்தது அப்படின்னா, அந்த எல்லோ கலர் காஃபி கலரில் எல்லாம் இருந்ததுன்னா உடனே ரிமூவ் பண்ணிடுங்க. இதே மாதிரி நீட்டாக வச்சுக்கோங்க. இந்த இலைகளெல்லாம் ரிமூவ் பண்ணிடுவேன். அப்போது ரோஸ் செடி எப்போதுமே சுத்தமாக புல் இலை தலை இது எல்லாமே சுத்தமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் ஃபங்கஸ் அட்டாக் வராமல் இருக்கும். அதனால தான் தொட்டியை க்ளீனாக வைங்க அப்படின்னு சொல்கிறேன். 2 நாளுக்கு ஒரு முடியாது தொட்டியோட இலைகள் எல்லாம் எடுத்து விட்டுருங்க. மஞ்சள் நிலையில் இருக்க இலையில அகற்றிடுங்க. பக்கத்துலேயே எல்லாத்தையும் போடாதீங்க. இப்படி வேஸ்ட்டு. எனக்கு வந்துட்டு இங்கே கண்டினியூஸாக மழைங்க, அதனால் என்னால் ஒன்றும் பண்ண முடியலை. ஸோ இது எல்லாமே 1 வீக்குக்குள்ளே இதெல்லாம் நீட் பண்ணிடுவேன். அது மாதிரி நீங்கள் இப்படி இதெல்லாம் போட்டு வைக்காதீங்க. இதுலலாம் நிறைய ஃபங்கஸ் வர்றதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த வாழைப்பழத்தோல் வெங்காயத்தோல் இதெல்லாம் அப்படியே மேலே கொண்டு வந்து போட்டுறாதீங்க. அதெல்லாம் போடக்கூடாது. இந்த மழை டைமில் ரொம்ப ஃபங்கஸ் வர்றதுக்கான நீங்களே ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் அதை பார்த்து கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. உரம் வந்துட்டு இயற்கையான உரமாக போடுங்க. உங்களுக்கு இந்த ஃபெர்டிலைசர்னால் அந்த மேலே வந்துட்டு நம்ம உரம் கொடுக்க தண்ணி. ஓகேங்களா? அந்த தண்ணியை வந்துட்டு நீங்கள் போதுமான முறையில் போடணும் அப்படின்னா இப்போ
உங்களுக்கு கண்டினியூ மழை பெஞ்சு இப்போ ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உங்களுக்கு மழை இல்லாமல் இருக்குது அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் மேலே வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. ஓகேங்களா? லீஃப்லாம் வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அப்படியே போட்டுறாதீங்க அந்த வெங்காயத்தோல் இதெல்லாம். ஓகேங்களா? இந்த மழை டைமில் அப்படியெல்லாம் போட்டுறாதீங்க. எல்லாம் சரியாக இருக்கா சுத்தமாக இருக்கான்னு மண்ணை கிளறி விட்டு எல்லாம் வாரத்துக்கு ஒரு முறை க்ளீன் பண்ணிவிடுங்க. மண்ணெல்லாம் வாரத்துக்கு ஒரு முறை இந்த ரோஸ் செடி மண்ணோட இதெல்லாம் கிளறி விடுங்க. சரியா? மண்ணை கிளறி விடுங்க. நான் இப்போ கிளறி விடாத காரணம் வந்துட்டு கண்டினியூஸ் மழைன்றதுனால தான் நான் அதை கிளறி விடாமல் இருக்கேன். ஸோ ரோஸ் செடியில் எனக்கு இப்போதைக்கு வந்துட்டு சின்ன கம்பாக தான் இருக்குது. பிளான்ட்ஸை பார்த்திங்கன்னா இவ்வளோ சின்ன கம்பாக தான் இருக்குது. ஸோ நீண்டு வளர்ந்துச்சு அப்படின்னா ஒரு கம்பு சப்போர்ட்டுக்கு கண்டிப்பாக ஒரு கம்பு வச்சுக்கோங்க. ஏன்னா மழை டைமில் வந்துட்டு சொல்ல முடியாது, அடிக்கிற காற்றுகள்னால என்ன பண்ணுன்னா ரோஸ் செடி உடையக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த லீஃபெல்லாம் வந்துட்டு ஒரு கம்பு சப்போர்ட் வச்சு பெரிய ஒரு கம்பாக வச்சு நீங்கள் ஊண்டி விட்டுருங்க. அப்படின்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அந்த மஞ்சள் கருப்பில் இருக்கிற இலையெல்லாம் உடனே எடுத்து விட்டுருங்க. 1 or 2 ஹவர்ஸுக்கு மேலே மழை இல்லாமல் இருந்துச்சுன்னா இலைக்கு மேலே தண்ணீர் எல்லாம் தட்டி விட்டுட்டு, அந்த மழை தண்ணி இருந்ததுன்னா தட்டிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த வாழைப்பழம் உங்களுக்கு ஹெல்த்தியாக வச்சுக்கிறணும் அப்படின்னா நீங்கள் வாழைப்பழத்தை வந்துட்டு தோல்களை நல்லா ஊற விட்டு ஒரு வாரத்துக்கு ஊற விட்டு அது மேலே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணாலும் உங்களுக்கு என்ன ஆகும்னா நல்லாவே வந்துட்டு க்ரோத் கொடுக்குங்க. ஸோ மழை டைமில் நீங்கள் இதை கண்டிப்பாக. இன்னொரு பதிவு என்ன அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு இப்போ கண்டினியூஸாக மழை வருது அப்படின்ற போது நீங்கள் அந்த ட்ரைனேஜ் இது இருக்குல்ல, உங்களுக்கு இப்படி சரித்து இந்த பாட்டை வந்துட்டு நீங்கள் சரித்து வச்சிங்க அப்படின்னா அடியில் ஒரு கல்லை வச்சுருங்க. இப்படி நீங்கள் சரித்து வச்சிட்டிங்க அப்படின்னா மழை டைமில் வந்துட்டு உங்களுக்கு அதிகமாக இந்த தொட்டிக்கு மேலே தண்ணி தேங்கி நிற்காது. எந்த ஒரு இதுவும் வராமல் உங்களுக்கு வந்துட்டு என்ன ஆகும்னா செடியும் வேறும் பாதிக்காமல் இருக்கும். நீங்கள் அப்படி உங்களுக்கு ரொம்ப கண்டினியூஸ் மழை இப்போ இங்கே வந்துட்டு மழை ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இங்கே கவர் மட்டும் கட்டிட்டு லைட்டாக ஒரு இது மட்டும் போட்டு விட்டீங்க அப்படின்னா ஒரு கீரல் மாதிரி போட்டுட்டு அந்த கவரை கட்டிவிடுங்க. கயிறு வச்சு இங்கே சைடில் வச்சு கட்டிட்டு அடியில் ஒரு கல்லையும் வச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா கீழே இப்படி பார்த்தீங்க, இப்போ நான் தூக்கும்போது கீழே எவ்வளோ தண்ணி வருதுன்றதை நீங்கள் பார்க்க முடியும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணலாம். ஒரு சிஸ்டர் வந்து கமெண்டில் கேட்டிருந்தாங்க. ஸோ உங்களுக்கான வீடியோ வந்துட்டு நான் நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு கண்டிப்பாக நான் போடுறேன் சிஸ்டர். ஸோ வேறு ஏதாவது இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு அந்த இலைகள்னால என்னென்ன ப்ராப்ளம் வருது அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி மழை காலத்தில் கேர்ஃபுல்லாக எப்படி ரோஸாவை வச்சுக்கிறணும் அப்படின்ற இந்த ஒரு வீடியோவை நான் கண்டிப்பாக இது பண்ணணும் இந்த டைம்லன்றதுக்காக இந்த வீடியோஸை நான் வந்துட்டு மழை நின்ற உடனே போட்டிருக்கேன். இப்போ நல்ல வெயில் அடிக்குதுங்க. ஆனால் இன்னும் ஒரு 4 மணிக்கெல்லாம் 3 மணிக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இடியும் பயங்கர கருத்து மழையும் பெய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் சேஃபாக இருங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. என் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்துட்டு நீங்கள் அதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.